இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஈரான் நிலநடுக்கத்தில் நார்வல்கரில் 120 பேர் காயம். ஈரான் வடகிழக்கு பகுதியில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் 4 கொல்லப்பட்டதோடு 120 பேர் காயமடைந்தனர். தலைநகர் தெஹ்ரானில் இருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் காஷ்மீர் எனும் நகரில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரிக்டர் அளவை கருவியில் 5.0 பதிவான நிலநடுக்கத்தினால் அதிகமான பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறினர். பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மீட்பு படையினர் அனுப்பப்பட்டிருக்கின்றனர். மேலும் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி வழங்க மருத்துவ முகாம்களை செஞ்சிலுவை சங்கம் நிறுவியுள்ளது. 2003ஆம் ஆண்டில் பம் எனும் நகரில் ரிக்டர் அளவை கருவியில் 6.6 பதிவான நிலநடுக்கத்தினால் சுமார் 26,000 பேர் உயிரிழந்தனர். பிரபலம் வீட்டில் களவாடியதாக 4 மீது குற்றச்சாட்டு. சித்தி நூர் கலிடா யுஸ்ரா அல்லது கீடா கிரீபே எனப்படும் பிரபல ஒருவர் வீட்டில் கும்பலாக சேர்ந்து கொள்ளையடித்ததாக 2 கணவன் மனைவி தம்பதியர்கள் மீது நேற்று பட்டர்வர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி நோர் ஐனி யூசுப் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அக்குற்றச்சாட்டை 27 வயதுடைய முகமது எஸ்வான் ஷாவிக் ஜோஹா, 24 வயதுடைய நூருல் ஹிடாயா மஹாட், 22 வயதுடைய என்டாங் நூர் நபிலா சூரியானா மஹாட் மற்றும் 24 வயதுடைய முகமது அஃபிசான் அப்துல்லா ஆகியோர் மறுத்தனர். சிதி நூர் கலிடா யுஸ்ராவிற்கு சொந்தமான 27.95 கிராம் எடை கொண்ட கைச்சங்கிலி, 130.56 கிராம் எடை கொண்ட லவ் ஹை பாலிஷின் கழுத்து சங்கிலி, அதே முத்திரையிலான 84.64 கிராம் எடை கொண்ட மற்றொரு கைச்சங்கிலி உட்பட 4.50 கிராம் எடை கொண்ட கழுத்து சங்கிலியை அக்கும்பலாக சேர்ந்து அவர்கள் களவாடியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 34 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. நெங்கிரி சட்டமன்றம் நேற்று காலியானது. நெங்கிரி சட்டமன்ற தொகுதி நேற்று முதல் காலியாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த ஜூன் 13ஆம் தேதி நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் முகமது அசிசி அபுநாயம் இடம் இருந்து மாநில அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 31A உட்பிரிவு 3 கீழ் எழுத்துப்பூர்வ அறிவிக்கையை மாநில சட்டமன்றம் பெற்ற பிறகு இந்த முடிவு செய்யப்பட்டதாக கிளந்தான் சட்டமன்ற தலைவர் டாக்டர் முகமது அமார்னிக் அப்துல்லா தெரிவித்தார். அதோடு கடந்த ஜூன் 12ஆம் தேதி பெர்ச்சத்து கட்சியும் முகமது அசிசி தமது கட்சியின் உறுப்பினர் அந்தஸ்தை இழந்துள்ளதாக அறிவித்திருப்பதால் அந்த தொகுதி காலியாகி இருப்பதாகவும் அவர் கூறினார். நேற்று கோதா டாருல் நாயும் வளாகத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அவர் அந்த தகவல்களை வெளியிட்டார். தேர்தல் ஆணையத்திற்கு காலியாகி இருக்கும் அறிவிக்கை கிடைத்தவுடன் மாநில அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 31A உட்பிரிவு 4 கீழ் 60 நாட்களுக்குள் அத்தொகுதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் முகமது அமார் குறிப்பிட்டார். ECRL காம்பாக்ட் ஒருங்கிணைந்த முனைய அடிக்கல் நாட்டு விழாவில் சீன பிரதமர் லீ. கிழக்கு கரை ரயில் பாதை திட்டம் ECRL-இன் காம்பாக்ட் ஒருங்கிணைந்த முனையத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் சீன பிரதமர் லீ கியாங்கும் நேற்று கலந்து கொண்டனர். கிளந்தான் கோத்தபாரோவில் இருந்து ஸ்லாங்கூர் காம்பாக்ட் ஒன்றிணைந்த முனையம் வரையிலான தடத்தை உள்ளடக்கிய ECRL ரயில் பாதையின் கட்டுமான திட்டம் 2026ஆம் ஆண்டு டிசம்பரில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8.73 ஹெக்டேர் நிலப்பரப்பில் கட்டப்படவிருக்கும் காம்பாக்ட் ஒருங்கிணைந்த முனையம் காம்பாக்ட் LRT நிலையத்தையும் இணைக்கும் என்று மலேசிய ரயில் லிங்க் நிறுவனம் நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. காம்பாக்டில் இருந்து போர்ட் கிளானை இணைக்கும் ECRL திட்டம் 2027ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகளின் பயன்பாட்டிற்காக கட்டப்படவிருக்கும் காம்பாக்ட் ஒருங்கிணைந்த முனையம் உயரமான தளங்களை கொண்டிருக்கும் கார் நிறுத்துமிடம், பயணிகள் செல்வதற்காக மூடப்பட்ட நடைபாதைகள், பணியாளர்கள் குடியிருப்பு மற்றும் இயற்கை மிகுந்த பகுதிகள் போன்ற பல வசதிகளை கொண்டிருக்கும். போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோப், மலேசிய ரயில் லிங்க் நிறுவன தலைவர் தான் ஸ்ரீ முகமது சுகி அலி, மலேசியாவிற்கான சீன தூதர் உயோங் ஊஜிங், சைனா கம்யூனிகேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன தலைவர் வாங் டோஜோ, அமைச்சர்கள் மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகளும் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டனர். மலேசியா சீனா 14 துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும்
சீன பிரதமர் லீ கியாங் முன்னிலையில் 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பரிமாற்றம் கண்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இணக்கம் காணப்பட்டது. சீன பிரதமர் மலேசியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருப்பதை முன்னிட்டு 9 அமைச்சுகள் சம்பந்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இலக்கவியல், பொருளாதாரம், பசுமை மேம்பாடு ஆகியவற்றில் முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி ஊக்குவிப்பது தொடர்பில் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சு மிதி சம்பந்தப்பட்ட 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. உள்துறை அமைச்சு தொடர்பான நாடு கடந்த குற்றங்களை தடுத்து துடைத்தொழிக்கும் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தமும், எல்லை தாண்டிய வர்த்தக முயற்சிகளுக்கான தேசிய ஒற்றை சாளரம் தொடர்பான நிதி அமைச்சின் கூட்டு அறிக்கையும் வெளியிடப்பட்டன. மீடியா சீனா குழுமத்துடன் ஊடகத்துறையில் ஒத்துழைப்புக்கான தொடர்பு அமைச்சின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சு, மெடக், வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு, KPKD, விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு, KPKM, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சு, மொஸ்தி சம்பந்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பரிமாற்றம் கண்டன. புதிய ஒப்பந்தம் வழி சீனாவிற்கு டுரியன் பழங்களை ஏற்றுமதி அனுமதிக்கும். புதிய ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டதன் மூலம் இனி மலேசியாவில் இருந்து டுரியன் பழங்களின் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யலாம். இதற்கு முன்னர் உறைந்த டுரியன் சுளைகள் மட்டுமே சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. நேற்று கையெழுத்திட்டப்பட்ட ஒப்பந்தம் மூலம் மலேசியா முழு டுரியன் பழங்களை ஏற்றுமதி செய்ய முடியும் என்று விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். இந்த முயற்சி நாடு முழுவதற்கும் 63,000க்கும் மேற்பட்ட டுரியன் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று சாபு நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சீனாவிற்கு டுரியன் பழங்களை ஏற்றுமதி செய்ய விரும்பும் தொழில் முனைவர்கள் விவசாய துறையை தொடர்பு கொள்ளலாம். கிளந்தானில் செயற்கை மழை பொழிவை மேற்கொள்ள அரசாங்கம் இணக்கம். கிளந்தான் ஆற்றின் நீர்மட்ட குறைவு, வெப்பமான வானிலை மற்றும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தை சமாளிக்க ஜூன் 21 முதல் 23ஆம் தேதி வரையில் செயற்கை மழைப்பொழிவு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. கெமுபு விவசாய மேம்பாட்டு வாரியம் கடா விண்ணப்பித்ததன் மூலம் இந்த நடவடிக்கை அமல்படுத்தப்படவிருப்பதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மா, விவசாயம், உணவு உத்தரவாத அமைச்சு, மலேசிய வானிலை ஆய்வு மையம், மெட் மலேசியா மற்றும் அரசு மலேசிய ஆகாயப்படை TUDM ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் கூறினார். செயற்கை மழைப்பொழிவு நடவடிக்கைக்கு 50 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக JBBV எனப்படும் மத்திய பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழு தலைவருமான டாக்டர் அகமது சாஹிப் தெரிவித்தார். 3 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்ய கிளந்தான் ஆற்றின் நீர்மட்டத்தை அதிகரிக்க முடியும் என்றும் அவர் நம்புகின்றார்.